இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் பிட்காயினோட முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து பிடிசி நின்றுக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக இதோட மூவ் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு விஷயம் கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் ரொம்ப நாள் நான் இதை பற்றி பேசலை. நம்மளோட ப்ரீமியம் மிஷின் லேர்னிங் கார்டு இப்போ திரும்ப நான் ஸ்டாக் ரீஃபில் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு நம்மளோட டெலிகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருப்பேன். திரும்ப நம்ம வந்துட்டு ஸ்டாக் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக 18 குவான்டிட்டிஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ், அதாவது இப்போ நம்ம ட்ரேடிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, இதெல்லாமே அதில் இருக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸும் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட அடுத்த கட்டமும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களால் அது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் டெய்லி ஒரு 4 கார்டு எடுத்து நீங்கள் படித்தாலே போதும். இது ஃபிசிக்கலாக உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அது எப்போனாலும் எடுத்து படிச்சுக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டும் போகலாம். ரொம்ப ப்ரீமியமான ஃபினிஷிங்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். வேணும் நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பிட்காயினோட இப்போ கரண்டான நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ கரண்டாக பிடிசியோட ப்ரைஸ் 79,800 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்திருப்போம், ஒரு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சு. அது எது இந்த ஒரு ஹை. ஸோ இதான் ஒரு ஏடிஎச்சாக இருந்துச்சு நமக்கு இல்லையா, 1,26,000. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்ககிட்ட, இந்த 1,24,000 வரைக்கும் பிடிசி போகுன்றதை முன்கூட்டியே நம்ம கணிச்சிருந்தோம் ஒரு டைமில். அதுக்கப்புறம் அது 26 வரைக்கும் வந்து போயிருக்கும். அது வந்து அந்த பழைய சேனல் இருந்தால் நமக்கு அது ஒரு எவிடன்ஸாக இருந்திருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குறவங்களும் அந்த ஐடியா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டாப் இங்கே தான் நம்ம வந்து முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து கீழே தான் வந்து இறங்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அப் டு பார்த்திங்கன்னா 57,000 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் சைடில் மூவ் ஆகிட்டு இங்கேருந்து ட்ராக் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ட்ராக் ஆகக்கூடிய நிலைமையில தான் மார்க்கெட் இருந்தது. பட் அதை எப்படி மூவ் பண்ணி மார்க்கெட் எப்படி ஒரு மேசிவான ஒரு பம்ப் பண்ண வச்சு அது எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க அதை ஆல்ரெடி செக் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சா, இப்போ மார்க்கெட் வந்து மேலே தானே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கன்ஃபர்மேஷனுக்குள்ளே நம்ம போகலை. ஸோ இந்த ஹை தான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நியர்பையில் போய் நின்றுருக்கு. பட் ஹோல்டு பண்ணுதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இந்த சார்ட்டுக்கு வரேன். ஸோ இதில் தான் நம்மளோட ஃப்ளோ இருக்குது. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த படம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். ஸோ இதுக்கு நிகரான இந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,000 $83,000. இப்போ இந்த 2 ஜோனை தான் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது, ஓகேங்களா? ஸோ ஒன்று, நம்ம அன்றைக்கி எதிர்பார்த்தது கிளஸ்டர் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்றைக்கே அங்கேருந்து இறங்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் லைட்டாக இறங்குற மாதிரி இறங்கி அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரு சேஃபர் ஜோனுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கும். ஸோ அதாவது இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிருக்கும். இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இதில் ஹோல்டு பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லிக்விடிட்டிலாம் வந்து பில்ட் ஆகிருக்கு. அண்ட் அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கீ ஜோனாகவும் இப்போ நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இது இன்வேலிட் ஆனதுனால நான் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது இந்த லாஸ்ட்டாக முன்னாடி போட்டிருந்ததை. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் இதில் சில சேஞ்சஸ் இருக்குன்னு இப்போ அதை பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த டேஸ் இதெல்லாம் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு கிளியரான விசிபிலிட்டி வேணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இது இங்கே எல்லாமே ஏன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து இடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு பெருசாக இதுவாகாது. மண்டேயோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மண்டேயோட ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சொல்லப்போனால் மண்டேயோட ரேஞ்சில் தான் நம்ம மண்டேயோட ஹை ரேஞ்சில் தான் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இந்த பேட்டர்ன் மெயினாக இது ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தான். பட் ஃபெயிலியர் ஆனதுக்கான மெயின் காரணம் வந்து நான் எதிர்பார்த்தபடி நடக்கலை. அதனால பேட்டர்ன் உல்ட்டாவாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து விழுந்திருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணதுனால இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிட் ஆகிடுச்சு. ஸோ இது நமக்கு இன்வாலிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது இந்த இடத்துலேருந்தே இறங்கியிருக்கணும். பட் ஆனால் இந்த நியூஸ்னால் அது எதுவுமே பண்ண முடியாது. பட் அது நம்ம கையில் இல்லை, அது கண்ட்ரோலும் கிடையாது. இப்போது இந்த இடத்துல டேஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹை நேற்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சாரி, இன்றைக்கி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 81,424 வரைக்கும் பார்த்திங்கன்னா பிடிசி ஒரு ஹை கொடுத்துருக்கு. இதே நம்ம வந்துட்டு ஒரு 1 hour இல்லைனா 45 minutes மூவ் பண்ணுவோம். இப்போது இதை பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. எஸ், இதில் ஆக்சுவலி ஒரு பேட்டர்ன் அமைகிற மாதிரி இருக்குங்க. இதுக்கு தான் ஆக்சுவலி நான் சொன்னது. ஏன்னா பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு ஃபீல் ஆச்சு, பார்த்தீங்களா? இருங்களேன், நான் காமிக்கிறேன் வரைஞ்சி. அது பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு தான் நம்ம வந்து அந்த சார்ட் பேட்டர்ன்ஸும் கேண்டில் ஸ்டிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்ததே. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எனக்கு பார்த்தாலே தோணுது, ஓகே இங்கே சம்திங் வந்து நமக்கு அமைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது. இந்த ரேஞ்சு நான் கலர் இது வச்சுறேன், தெரியலையோ, எல்லோவை மாற்றிடுறேன், எல்லோ, ஓகே. அண்டு அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அழகாக அமைஞ்சிருக்குங்க, சூப்பராக.
ஓகே, இந்த பேட்டர்ன் படி மோஸ்ட்டாக ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி மேலே ஏறுச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 82,800 அதாவது 82,000 83,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ ஒருவேளை அது வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் கீழே வந்து அப்படியே விழ ஆரம்பிக்கலாம். இதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே வந்து இருக்குது. இது ஒரு சினாரியோ தான். ஸோ அதாவது இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை மூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சோடைய மண்டே ஹையா, எஸ் மண்டேயோட ஹைக்கு மேலேயா இருக்குது? இல்லையே, மண்டேயோட ரேஞ்சில் தான் ட்ரேடே ஆகிட்டுருக்கு. ஓகே, மண்டேயோட ரேஞ்ச் ஹையில் தான் வந்துட்டு கரெக்டாக நியூட்ரலில் நின்றுக்கிட்டு இருக்குது. ரொம்ப மேலேயும் போல் கீழேயும் போல் நியூட்ரலில் நின்றுட்டு இருக்கு. பட் நமக்கு இங்கே ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுபடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதை உடச்சி மேலே மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த ஒயிட் கலரில் மாத்திரம் இதை உடச்சி மேலே வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிறுக்கி வச்சுருக்கேன்ல இந்த இடத்துல. இதை வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ இதை 1 ஹவருக்கு மூவ் பண்ணுறேன். கொஞ்சம் பெட்டரான விசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். ஃபைன், சூப்பர். இதுக்கு தான் ஆக்சுவலி டைம் ஃப்ரேம் நிறைய மாற்றி பார்க்கணும். இந்த ரேஞ்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மிடில் ரேஞ்சு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 80,241 வரைக்கும் ஒரு புஷ் இப்போ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அதோடைய டைரக்ஷன்ஸை இங்கே காமிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல அதோட டைரக்ஷன் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் காமிச்சிருச்சு. அண்ட் இங்கே ஒரு சிஸ்டுமே இருக்குது. ஸோ இங்கேயுமே நமக்கு ஒரு சிஸ்டுமே இருக்குது. இது உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரில. நான் வேறு ஒரு சார்ட் யூஸ் பண்ணுறேங்க என்னுடைய செட்டப்புக்கு. நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்னோடய செட்டப்புக்கு நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் இல்லையா ரெகுலராக. ஸோ அதுக்கு வேறு ஸ்கெட்ச் இருக்கும். டோட்டலாக இதுவும் அதுக்கும் மிங்கிளே பண்ண மாட்டேன். அதாவது அதோட கலர் வேறு, அதோட பேக்ரவுண்ட் எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஏன் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா வீடியோவில் உங்களுக்கு காட்டும் போது இந்த ரெட் அண்ட் க்ரீன் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நிறைய பேர் சொன்னீங்க. அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஃப்ஐஜிஎம்மே வந்து நமக்கு மேலே இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இதில் ஒரு ஸோ வந்து இந்த இடம் எஸ். ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு இது எதுவுமே தெரிலனா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் மாற்ற முடியாது ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஓவராலாக மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். இங்கே வந்து நம்பர் லைட்டாக ஹைட் ஆகிருக்கும். உங்களுக்கு கலர் வந்து மேட்ச் ஆகிருக்காது. ஏன்னா இந்த ரெட்டை வந்து எடுத்துடலாம். இருங்க, இது எதாவது கலர் மாற்ற முடியுமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஓரளவு விசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ஃபிப்போ வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ஃபிப்போ ஆக்சுவலி பெருசாக நான் இது பண்ண மாட்டேன். பட் ஃபிப்போ வச்சு பார்க்கும்போது 80,481 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு ஹை. ஸோ இங்கே இதுக்குள்ளே ஆக்சுவலி இங்கே அட்லீஸ்ட் 50% இந்த இதில் வந்து கேப்பில் வந்து 50% ஆறு இந்த ஹை இது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் டேர்ன் ஆக வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு எங்கேனாலும் டேர்ன் ஆகலாம். ஸோ இங்கே ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை வந்து இந்த பேட்டர்ன் இன்வேலிட் ஆகுது. ஏன்னா இப்போ ஆக்சுவலி இங்கே லோ டைம் ஃப்ரேம் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு இதுதான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 2 சினாரியோஸ். கொஞ்சம் மார்க்கெட் வந்து லோ டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஒபே பண்ணிடுச்சு, அதாவது ஃபாலோ பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி தொடர்ந்து கீழே விழுந்து இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு லிக்விடிட்டி ஜோனும் கூட. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போது நான் என்ன அப்படின்னா எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கிளியர் மூவ் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு இங்கே ஃபார்ம் ஆன எஃப்ஐஜியை ஃபில் பண்ணி அகைன் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஹை போயிருக்கான். திரும்ப அங்கேருந்து இங்கே ஓப்பனில் இருக்கக்கூடிய ஓப்பனை வந்து 50% ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு ஒரு ஹை வச்சிட்டான். தெரியுதுங்களா? மார்க்கெட் வந்து ஒரு ஹையை வச்சிட்டான். ஹையை வச்சதுக்கப்புறம் ஸோ ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுனால அது இடத்துல ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து உடனே ரியாக்ட் ஆயிடுச்சு. உடனே ரெட் கேண்டில் ரியாக்ட் ஆகி தொடர்ந்து ஒரு 4 கேண்டில் வந்து அதாவது ஒரு 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெட்டில்
இறக்குனதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,200லேருந்து 80,481 சில்லறை அது வரைக்கும் போகலாம். அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன ஏறிச்சுன்னா ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 81,000 வரைக்கும் ஒரு ஹையஸ்ட்டாக சொல்கிறேன் போகலாம். இது வந்து இந்த லோ டைம் ஃப்ரேம் நடக்கக்கூடியது. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகணும். மோஸ்ட்டாக நான் இந்த எஃப்ஐஜியும் இந்த க்ரீன் லைன்லேயும் ரிஜெக்ட் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். ரிஜெக்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கும். ஸோ ஒரு அளவுக்கு கீழே இறங்குதுன்னா முதல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 78,000லேருந்து 79,000க்குள்ளே எடுக்கும். அதை உடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் 77,000 வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. இதுதான் இப்போதைக்கு பிடிசிக்கான ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு தியரி. இப்படி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் இதுவே ஒரு வேளை வந்துட்டு இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த பேட்டர்னை உடச்சிட்டாங்கன்னா இதுதான் வந்து பிடிசியோட ஒரு டாப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு வேளை இது வந்து 3ஆவதாக சொல்கிறேன். இது 2 ஆப்ஷன் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை இங்கே ஹோல்ட் ஆகிடுச்சு மார்க்கெட் வந்து இங்கே ஹோல்டு பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே தான். ஸோ கீழே வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடும். அண்ட் அவனோட பேட்டர்னை வந்து உடச்சிருவான். ஸோ ஒரு கம்ப்ளீட் அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிடுவோம். கைஸ் ஆக்சுவலி நான் வீடியோ முடிச்சுட்டு எடிட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ தான் கரெக்டாக நான் இந்த விஷயத்தை நோட் பண்ணேன். பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதாவது ஒரு ப்ரீவியஸில் ஒரு லோ வச்சுட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற அந்த கேப்பு வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகிடுச்சுன்னா இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீழே. ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வேளை இப்போ மார்க்கெட் வந்து கீழே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி 3 விஷயம் பேசியிருப்போம். ஒரு வேளை மார்க்கெட் இப்போ இங்கேருந்தே கீழே இறங்குதுன்னா இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ண பார்ப்பாங்க. ஸோ 78,925 இந்த இடம் இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல டேப் இருக்கும் கண்டிப்பாக இந்த 2 இடத்துல. ஸோ டேப் வச்சதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட் ஒரு சான்ஸ் கொடுக்கும் என்னென்னா ரீக்ளைம் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்குமா இந்த இடத்துக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து அங்கேருந்து தான் கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி சினாரியோஸ் இருக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி மீதி எல்லாமே நம்ம என்ன பேசணும் முன்னாடி அதுபடி எல்லாமே அப்படியே இருக்கும். இது ஒன்று தான். அதாவது இந்த இதுக்குள்ளே இங்கேருந்து போகும் நம்ம பேசியிருப்போம். அது வந்து மேபி லேட்டராக இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ ஒன்று இங்கேருந்தே இப்படி போகலாம், இல்லைனா இங்கேருந்து கீழே வரலாம். பட் ஆனால் மோஸ்ட்டாக பார்க்க பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கீழே கொஞ்சம் இப்படி இறங்குற மாதிரி இறங்கிட்டு இங்கேருந்து மறுபடியும் மேலே போய் தான் இதுக்குள்ளேருந்து வரலாம். அந்த ஒரு சினாரியோ மட்டும் தான் நான் இப்போதைக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சுசிகுமார். பாய்.